ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, டுடே வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் புதுசாக நான் இன்ஸ்கர்ட் சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். சரி ஒரு சின்ன கிளிப்பு. நான் நியூ கலர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற அன்றைக்கி நான் வந்து காட்டியிருப்பேன் வீடியோவில். ஆக்சுவலி பெருசாக எந்த ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட்லாம் இல்லை, அப்படியே குவைட்டாக சடனாக கொண்டு வந்து இது மாதிரி நான் வந்து இன்ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறேன், சேல் பண்ணுறேன், வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா அது எனக்கு சடனாக சரி ஓகே, ரொம்ப நாள் பிளானு, நம்ம பிளான் பெருசாக பண்ணோன்னா கண்டிப்பாக அது வந்து வேலைக்கே ஆக மாட்டேங்குதுங்கிற ரீசனால் சரி ஓகே சடனாக வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எல்லோ கலர் பார்த்தோமா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீனு. சரிங்களா, நம்மக்கிட்ட இப்போ வந்து க்ரீனும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வரும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு இன்ஸ்கர்ட் வேணும் அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். சரிங்களா, அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் ப்ரைஸ்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருவோம். நம்பி வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். எந்த ஒரு சீட்டிங்கும் கிடையாது, பயப்படவே வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா, என்னை நம்பி ஆர்டர் பண்ணுங்க. நான் உங்களை நம்பி வந்து இந்த இதை வந்து ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு வந்து தொடர்ச்சியாக ஒரு ஆதரவு தேவை. எந்த அளவுக்கு வந்து வெயிட் லாஸ் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச்சிங் வீடியோஸ்க்கும் வந்து ஆதரவு கொடுக்கணும். நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சேனல் மானிட்டேஷனுக்கு ஆனதுக்கான காரணமே வந்து நம்மளோட வெயிட் லாஸ் வீடியோஸ் தான். நம்மளோட சேனல்லேருந்து ஒரு ஏர்னிங்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஸ்டிச்சிங் வீடியோவாக இருக்கணும். நான் இந்த ஸ்டிச்சிங் வீடியோ போட்டு அதுக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுத்து அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு நல்ல ரிவ்யூ கொடுக்கணும். அது மூலயமா எனக்கு வந்து ஒரு ஏர்னிங் கிடைக்கணும். இதுவரையும் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிட்டேன். ஏர்னிங்கிறது கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. இப்போ தான் பிள்ளையார சொல்லி போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா, இப்போது 1 மினிட். ஆக்சுவலி இது 6 பார்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஆள் போட்டு பெரிய யூனிட்டாகவே ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்டாகவே கொண்டு வர அளவுக்கு கடவுள் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை வந்து கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன். நீங்களும் எனக்காக வேண்டிக்கிங்க. அதுக்கு முக்கியமாக உங்களோட ஆதரவு எனக்கு வந்து தேவை. இது வந்து பார்த்தீங்கன்னா 7 பார்ட். சரிங்களா, க்ரீன் கலர் 7 பார்ட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, 7 பார்ட்டு 8 பார்ட்டு இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து 8 பார்ட் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். பாதி முடிச்சுட்டேன், இன்னும் பேலன்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே சரி ஓகே, நம்ம ஸ்டிச் பண்ணுற வீடியோ வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. இது வந்து ஆக்சுவலி 2 இதாக வரும். இப்போ நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண போகிறேன். சரிங்களா, இதில் இன்னொரு இது வந்து ஒரு பீஸ் இன்னும் ஜாயின் பண்ணலை. இப்போ ஸ்டிச் பண்ணலாமா? ஆக்சுவலி என் பிள்ளைங்க வந்து வீடியோக்கு பின்னாடி எப்போமா வீடியோ முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷனோட உட்காந்துருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா, டிவி ஓடிட்டு இருந்துச்சா, டிவியை மியூட் பண்ணிவிட்டு நான் ஒரு வீடியோ வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால சீக்கிரமாக முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சட்டுன்னு முடிச்சிடுறேன். நீங்களும் எப்போ வீடியோ முடியுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கிறது எனக்கு புரியுது. ஒரே ஒரு இது, நான் ஒரு பேனல் மட்டும் ஸ்டிச் பண்ணுறது மட்டும் நான் காட்டுறேன். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். எனக்கு இந்த ட்ரைபோர்டு ஆங்கிள் இதே வந்து இப்போ மிஷினை வந்து இழுத்து போட்டிருக்கேன். முன்னாடி இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் மிஷினு. இப்போ எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணி ட்ரைபோர்டு வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்.
பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்கர்ட்டில் வந்து நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கொஞ்சம் அதை கரெக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் ரொம்ப ஈஸியும் கூட சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக தைக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. நான் ரொம்ப ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச்சிங் கற்றுக்கும் போது விரும்பி கற்றுக்கிட்டதுல இந்த இன்ஸ்கர்ட் ஒன்று. நான் எனக்கு வேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு நிறைய இன்ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணினேன். ஏன்னா நைட்டி போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டி வேர் பண்ணுறதுக்குலாம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது வந்து இன்ஸ்கர்ட்டு. சரிங்களா, நைட்டி வேர் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக இன்ஸ்கர்ட் கட்டினால நம்மளோட அப்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா, ஓகே. இப்போது இந்த 8 பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேனலையும் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது வந்து இந்த ரெண்டு பார்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறேன். இப்போது கவனமாக இருக்கும்னு சொல்லணும் இல்லையா. இந்த இன்ஸ்கர்ட்டில் போடுற ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே டபுள் ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். சரிங்களா, அதனால் நீங்கள் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்கர்ட் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும். ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துட்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட அகெயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒரே ஒரு இன்ஸ்கர்ட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், ஷோராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு வந்து என்ன சொல்கிறது, என்னோடய ஃபஸ்ட்டு ஆர்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். எடுத்த உடனே நமக்கு வந்து சக்ஸஸ் கிடச்சிருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் சொன்னேன் இல்லையா லாஸ்ட் வீடியோ, விதைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை, அது முளைச்சி வர்றதுலாம் அதோட வேலை, விதையோட வேலை. அதனால பார்க்கலாம். கண்டிப்பாக எனக்கு இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு என்னோடய ஃபஸ்ட்டு கஸ்டமருக்காக நான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு கஸ்டமருக்காக ஒரு இன்ஸ்கர்ட் வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணுவேங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். ஓகே, உங்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் 7 பார்ட்டு 8 பார்ட்டு இந்த 2 பார்ட்டு இதுவும் வந்து இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். டே பை டே என்ன கலர் புதுசாக ஏதாவது கலர் ஸ்டிச் பண்ணுறோமா, இல்லை வந்து அன்னைக்கு நான் எத்தனை இன்ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. ஆக்சுவலி இன்னைக்கு கிட்ஸ்க்கு வந்து ஸ்கூல் லீவு. மார்னிங்லேருந்து கொஞ்சம் ஒர்க்கு அவுட் சைடில் கொஞ்சம் ஒர்க்கு, அந்த ரீசனால் வந்து எனக்கு இன்னைக்கு வந்து 2 இன்ஸ்கர்ட் தான் தைக்க முடிஞ்சுது. அன்னைக்கு நான் என்ன இன்ஸ்கர்ட் தைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஆனால் இன்னைக்கு வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். தொடர்ச்சி எனக்கு ஆதரவு கொடுங்க. சரிங்களா, ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி என்கொயரி பண்ணி ப்ரைஸு எப்படி வந்து கொரியர் அனுப்புவோம் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்குங்க. எப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ்க்கு வந்து ரிப்ளை கொடுப்பாங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. பை, டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.